ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சூரிய கிரகணம் பற்றின ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்மளுடைய ஊரில் இந்த கிரகணம் தெரியுமா, இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரகணமானது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த கிரகணம் தொடங்கக்கூடிய சரியான இந்திய நேரம் பார்த்திங்கன்னா பிற்பகல் 2:20க்கு தொடங்கி மாலை 6:13க்கு முடிவடையுது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை 4:17க்கு இருக்கும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியா இருக்கக்கூடிய ஏஷியா கண்டத்தில் தான் இந்த கிரகணமானது நிகழ இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மற்ற வெளிநாடுகள்லேருந்து இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். நம்மளால் இந்தியாவிலேருந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் உலகளவில் இந்த கிரகணம் நிகழ போகிறது உறுதி. அதை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கிரகணத்தப்போ நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிப்போமோ எல்லா டிப்ஸையும் இந்த கிரகணத்தப்பையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம வெளியே போகக்கூடாது. பீச்சுக்கு போகிறது, பார்க் போகிறது, அன்னைக்கு ஏதாவது பிக்னிக் பிளான் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸுக்கு போகிறேன்னு சொல்லி அவுட்டிங்க இதெல்லாம் போகாதீங்க. முக்கியமான விஷயங்கள், அன்றைக்கி எனக்கு திடீர்னு பெயின் வந்துருச்சு, ஸ்கேன் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். ஸ்கேன்லாம் காலையிலே நம்ம முடிச்சிட முடியும். இந்த கிரகணம் மாலை நேரத்தில் தான் இல்லையா, அதனால் அந்த டைமில் நமக்கு பெயின் வர்றது இதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியாது. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வரலாம். உங்கள் வயிற்றை கொஞ்சம் கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. மற்றபடி அனாவசிய தேவைகளுக்காக நம்ம வெளியே சுற்றக்கூடாது. அந்த டைமில், அதாவது அந்த பகல் பொழுதில் பார்த்திங்கன்னா சூரிய கதிர்வீச்சுகள் ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா மட்டும் நம்ம வயிற்றை கவர் பண்ணிவிட்டு, நம்மளையும் ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு, அதாவது கிளாத் கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா டார்க் கலர் கிளாத் வேண்டாம், லைட்டான கலரில் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம் டாய்லெட் கட்டி வச்சுருக்கவங்களுக்கும் இதே விஷயந்தான். நீங்கள் கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். சாப்பிட்லாமா, தண்ணீர் குடிக்கலாமா, தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணீர் குடிக்கலாம். தூங்குறது பெஸ்ட்டு. சாப்பிட்ற உணவு பொறுத்த வரைக்கும் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஆயிலி ஐட்டம், நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் தண்ணீர் நீங்கள் மோர், இளநீர், ஜூஸ் இதெல்லாம் மாலை 4 மணிக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணீர் மட்டும் குடிச்சிக்கோங்க. தூங்குறது பெஸ்ட்டுன்னு நான் ஏன் சொன்னேன்னா, அந்த டைமில் நமக்கு தேவையில்லாத பயம், பதட்டம் இருக்கும். மனசில் எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்கும். கிரகணம் நடக்குது, நமக்கு குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னுலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தூங்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. தூக்கம் வரல அப்படின்னா பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இதெல்லாம் பண்ணும்போது மைண்ட் காமாக இருக்கும். ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோள், அருவாள், மண, நகவெட்டி, ஊசி கூட நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். தவறுதெல்லாம் நம்ம கைகளை கட் பண்ணிப்போம். அதனால தான் இந்த விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த உலக்கை செங்குத்தாக நிற்கும். ஸோ அந்தளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது. டிவி, லேப்டாப், மொபைலை பொறுத்த வரைக்கும் டிவியை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லேப்டாப் மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல்லேருந்து நிறைய ரேடியேஷன் எமிட் ஆகும். அப்படிங்கிறதுனால ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரகண நேரத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக மொபைலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமான கால்ஸ் இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பேசக்கூடிய கால்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணிக்கோங்க. கிரகணம் முடிஞ்சதோ குளிக்கணுமா, வீட்டை க்ளீன் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் நோ தான். ஏன்னா கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் குளிச்சிக்கலாம். வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா குளிச்சிக்கலாம். வீட்டுக்குள்ளே தான் இருந்தீங்க, ஆல்ரெடி குளிச்சிட்டிங்க, அல்லது உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. வீடு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு ஹெவியான பொருளை தூக்குறது, இழுக்கிறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கிரகணத்தினால தான் குழந்தை வாய் பிளந்த நிலையில், மூக்கு அறுபட்ட நிலையில், காது மடிந்த நிலையில், பிறவி குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க அப்படின்னு சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. பட் இன்ன வரைக்கும் நம்ம முன்னோர்கள் கிரகணத்தப்போ இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணுமா, இப்படி தான் இருக்கணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். முக்கியமாக வீட்டுக்குள்ளே இருங்க, சேஃபாக இருங்க. மற்றபடி பயந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த 4 மணி நேரம் நம்மளை விட்டு ஈஸியாக கடந்து போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.